அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா இஸ்ரேல் சூழ்நிலை அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அமெரிக்கா ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய பதற்றமான சூழ்நிலையும் தாக்குதல் நிலவரங்களையும் அடுத்தடுத்த அப்டேட்டாக நம்ம வெளியிட்டுருக்கிறோம். இது நம்மளுடைய 21வது அப்டேட்டு. இதில் மிக முக்கியமாக 2 விஷயத்தை பார்த்தலாம். ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ஈரான், சுற்றியும் வளைச்சி. அமெரிக்காவோட நிலைகள் ஆரம்பித்து சவுதியில் ஆரம்பித்தாங்கன்னா அந்த பக்கம் ஈராக் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கூட பேலன்ஸ் இல்லாமல் அடி நடிச்சிட்ருக்காங்க. அமெரிக்க வீரர்கள் 2 பேர் இறந்து போனதாகவும் 4 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக அமெரிக்க தரப்பில் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்பில் நகி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், நீங்கள் கம்மியாக சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் அமெரிக்க தரப்பில் ஓப்பன் த ஹெல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நரகத்தை ஓப்பன் பண்ணிடுங்க இனி ஈரானுக்கு அப்படின்ற மாதிரி தனது தாக்குதலை துவங்கி இருக்கிறாங்க. உச்சகட்ட பரபரப்பை நெருங்கி இருக்கிறது. அரபு நாடுகள் போதும், நிறுத்துங்க, எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகிறது? போதாத குறைக்கு திடீர்னு ஈரானுக்குள்ளார ஒரு 5.0 அளவில் ரெக்டர் அளவுக்குள்ள லைட்டாக ஷேக் ஆகிருக்கு 3 தடவை. ஒருவேளை ஏதாவது சோதனை பண்ணிட்டாங்களா, அணு ஆயுத சோதனை பண்ணிட்டாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் கொண்டு போயிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இந்த பரபரப்பினுடைய சூழ்நிலை எப்படி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அந்த பரபரப்போடையே வாங்க, கொஞ்சம் கூட பதற்றம் அடையாமல் போகலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். சண்டே அதுவுமா எல்லோரும் நிறைய பேர் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அடிஷ்னலாக தான் பிஸியாக இருக்கேன். பட் நம்மளை விட அங்கே பரபரப்பாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த பிஸியெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்கள். முதல்ல நம்ம ஆக்ஷன் போயிடலாமா? ஆக்ஷன்னா அந்த டைலாக் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு தாக்குதலுக்கு முன்பும் டைலாக் தான் மிகப்பெரிய அளவுக்கு முழுமை பெறும். அதனால் முஸ்தபா அலி காமேனி அவர்கள் சொன்ன ஒரு டைலாக் என்னன்னா, அமைதி ஒப்பந்தத்தை மதிக்காமல் தொடர்ந்து அத்துமீறி வரும் அமெரிக்காவுக்கு ஈரான் மறக்க முடியாத பாடங்களை புகுட்டும் என ஈரானின் உச்ச தலைவர் முஸ்தபா காமேனி அவர்கள் கடும் எச்சரிக்கை. அடக்குமுறை, மேலாதிக்க மனப்பான்மை, காட்டு மிராண்டித்தனம் ஆகியவை அமெரிக்கா கொள்கையின் பிரிக்க முடியாத அங்கங்கள் என்று மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகியுள்ளது அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு, இனி உங்களை நான் பிரிச்சு முயப்பறேன். வாழ்க்கையில ஏண்டா ஈரானை தொட்டோம் அப்படின்னு அணு அணுவா நீங்க பயப்படணும், வேதனைப்படணும், ஃபீல் பண்ணணும், துன்பப்படணும், துயரப்படணுன்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஒரு பக்கம் ரேஞ்சுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கமாக இருந்த ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளாக சுருக்கி உங்ககிட்ட கொடுக்கறது. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் ரொம்ப முக்கியம். இதை சொல்லிட்டு தான் தாக்குதலை நிகழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஈரானும் அமெரிக்காவும் பயங்கரமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஈரான் நடத்திய தாக்குதலை பார்த்துடலாம். ஏன்னா ஜோர்டனில் இருக்கக்கூடிய சாட்டி ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, முவாஃப் சாட்டி ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸில் அமெரிக்க வீரர்கள் தங்கி இருந்த ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. பதிவுகள் வருது. வான்தடுப்பு சாதனங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சமயத்தில் ஒரு ஏவுகணை உள்ளே இறங்கியிருக்கு. ஒன்று மட்டும் இல்லை, 3 அடிச்சிருக்காங்க. அந்த 3 அடித்ததில் ஒரு ஏவுகணை பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குன்றாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதலில் 2 பேர் இறந்து போனதாகவும் 4 பேர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அப்படின்றாங்க. ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படின்றாங்க. மிஸ்ஸிங்கா இல்லை உடல்களை சிதறி டோட்டலாக எரிஞ்சிட்டாரா அப்படின்னு தெரியல. ஆனால் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 மெம்பர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் தரப்பில் நகி 20லேருந்து 25 பக்கம் இருக்கும். அது நீங்கள் குறைத்து காட்டினாலுமே அதை மறைக்க முடியாது, கூடிய விரைவில் வெளியே வரும். இனி ஜோர்டனுடைய அமெரிக்க நிலைகளுக்கு இறுதியான எச்சரிக்கைகள். ஜோர்டன் அமெரிக்க நிலைகளை வெளியே துரத்தும் வரை இந்த தாக்குதல் தொடரும். இது அரபு நாடுகளுக்கும் விடுக்கப்படுகிற எச்சரிக்கையும் சேர்த்து. எப்போ நீங்கள் அமெரிக்க நிலைகளை அங்கிருந்து நீங்கள் துரத்துறீங்களோ அப்போதான் நாங்கள் தாக்குதல் நிறுத்துவோம். அந்த சிம்பத்தியெல்லாம் எங்ககிட்ட வேண்டான்ட்டாங்க. சும்மா எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறீங்க, எங்களுடைய நிலைகளை அடிக்கிறீங்க, அப்படி அந்த சிம்பத்தியெல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க. அவங்க நிலைகளை வெளியேற்றுங்க, வாங்க நான் பங்காளிகளாக மாறலாம், தாக்குதலை நிறுத்துறோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ ஜோர்டனோட அமெரிக்க நிலைகள் அடித்தாங்க. குவைத்தில் ஒரு 2 ட்ரோன் அனுப்பியிருந்தாங்க.
ஏன்னா நேற்று கொஞ்சம் அதிகமான இம்பாக்டை கிரியேட் பண்ணதுனால இன்னைக்கு கொஞ்சம் குவைத் மீது லைட்டாக கரிசனம் காட்டியிருக்காங்க. அதனால 2 ட்ரோன் மட்டும் தான் இன்னைக்கு காலையிலேருந்து அனுப்பினதா சொல்கிறாங்க. ஆனால் என்னை எங்கே அதிகமாக படுத்தியிருக்காங்கன்னா ஈராக்கில் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஈராக்கில் அமெரிக்காவுடைய சீராம் வந்து ஆக்டிவேட்டாக இருந்ததையும் பார்க்க முடிகிறது. சீராம் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலைகள் இருக்கு இல்லையா, குர்தீஸ் நிலைகளை குறிவைத்து ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க. அதனால பிகேகேனுடைய குரூப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டாகவே தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதாவது குர்தீஸினுடைய ஃப்ரீடம் பார்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய எர்பில் பிளஸ் சுலைமானியா இருக்கக்கூடிய பகுதியில் 2வது நாட்களாக கடுமையான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பதிவுமே போட்டிருக்காங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய குர்தீஸ் நிலைகள் எந்த காலத்திலும் உள்ள நுழைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரான். அந்த அளவுக்கான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் அனைத்தும் ஈராக்கினுடைய அதிபர் அமெரிக்கா சென்று வந்த பிறகுதான் முழுமையான தாக்குதலை முடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஈரான். இன்னொரு பதிவு கூட இன்னைக்கு நிறைய ஒரு சில இடத்துல சர்க்குலேட் பண்ணியிருந்தாங்க. யுஎஸ் ஆர்மி வந்து அமெரிக்கானுடைய பேஸ்லேருந்து, அதாவது குவைத்தினுடைய பேஸ்லேருந்து ATACMS மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்றாங்க. பட் எனக்கு இந்த பதிவு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நார்மலாகவே தாக்கல் நடத்துகிற பதிவு அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க. இது ஏதாவது ஒரு ட்ரைனிங் கேம்ப்ல இருந்து எடுக்கப்பட்ட பதிவாக இருக்கும், எப்படி செயல்படுதுன்ட்டு. அதை கொண்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய மீடியாஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அதனால் இது மட்டும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிலைகள்லேருந்து தாக்கல் நடத்தலை. அது வரைக்கும் ஈரானும் இது வரைக்கும் உறுதிப்படுத்தலை. இந்த மாதிரி மிசைல்ஸ் குவைத்தினுடைய மண்ணில் இருந்தும் மற்றதுல இருந்தும் வந்தது மாதிரி உறுதிப்படுத்தலை. பட்டு இந்த பிரச்சனையை ஒரு சில எஸ்கலேட் பண்ணுறதுக்காக ஒரு சில ஊடகங்கள் அப்படி தான் போடுவாங்கன்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்த்துட்டு, சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டு, போதும், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வந்து உக்காருங்க, சும்மா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறது எல்லாம் வந்து என்ன விதமான தாக்குதல், போதும், ஓடி விளையாடு, கம்பெடுத்து விளையாடு, கல்லில் என்ன விளையாட்டுன்ற மாதிரி பேசுவாங்கல்ல, குண்டில் என்ன விளையாட்டு, உங்களுக்கு நிறுத்துங்க அப்படின்னு நாங்கள் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. யூஏயும் ஓடி வந்து எஸ் இமீடியட்டாக அந்த போகிற இந்த ரீஜனல் யுத்தத்தை நிறுத்துங்கன்றாங்க. இந்த டைலாக்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அமெரிக்கா சொல்கிறாங்க, உலகில் வாழும் அமெரிக்கர்களே, எங்கிருந்தாலுமே அந்தந்த நாட்டோட எம்பசியோட தொடர்பில் இருங்கள். மிகப்பெரிய அறிவிப்பு வரலாம், விமான நிலையங்கள் மூடப்படலாம், ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகலாம். தொடர்ந்து அமெரிக்காவோட எம்பசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க. குறிப்பாக ரவிக்குமார் சோம சேனல் அதிகமாக பாருங்கள் அப்படின்னு நானும் ஒரு பிட்டை போடுறேன். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அடுத்த சுச்சுவேஷனுக்கு நாங்கள் போக போகிறோம், அதாவது எஸ்கலேட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அமெரிக்கா தரப்புல ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம் ட்ரம்ப் அவர்கள், சென்காம் கிட்ட, ஓப்பன் த ஹெல், கதவை ஓப்பன் பண்ணிடுங்க, நரகத்தின் கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க, இனி நரகம்னா என்னன்னு காட்ட போகிறோம் ஈரானுக்கு, இதுதான் நம்முடைய இறுதி அறிவிப்பாக இருக்கும்னாங்க. உடனே பழைய வீடியோ பதிவுலாம் ஷேர் பண்ணாங்க. இந்த B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் வந்து பறக்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. பட் நேற்று இரவே அமெரிக்கா இந்த தாக்குதலே துவங்கி இருந்தது 11:30 PM-க்கு, அதாவது 17ஆம் தேதி இரவு, அப்புறம் 18ஆம் தேதி இரவு, 19ஆம் தேதி அதிகாலை வரை இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலை மிக அதிகமாக குறி வைத்தது அவங்க ஹார்மூஸ் ப்ராவினன்ஸ் அப்படின்னா எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராவினன்ஸை தான் திருப்பி அவங்க குறி வைக்கிறது. மேக்சிமம் இங்கே இருக்கக்கூடிய அந்த குஷம் ஐலாண்ட்லேருந்து அந்த பேந்தர் அப்பாஸ் ஃபுல்லாகவே இவங்க இதுதான் குறி வச்சுட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நடத்தின தாக்குதல் பார்க்க போகிறதுக்கு முன்பு நேற்று அதிகாரப்பூர்வமாக தாக்குதல் நடந்த இலங்கைகளை ஒரு அளவுக்கு நம்ம பார்த்தாதான் இன்று நடத்திய தாக்குதல் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனால் நேற்று அதிகாரப்பூர்வமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஈராக்கினுடைய எல்லை பகுதி, இந்த கிரம்ஷான்னு சொல்லுவாங்க, அந்த 2 எல்லை பகுதியில் ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. அஸ்வாஸ் பகுதியில் ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க. இஸ்ஃபஹான்ல தாக்குதல் நிகழ்த்தி இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் பற்றி, அந்த ஃபுட்டேஜை பற்றி அவங்க சொல்றாங்க. அப்புறம் யாசுடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே பாருங்க, ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி தான், சபஹரில் தொடங்கி கீழே வரைக்குமே. இதில் அதிகமாக பந்தர் அப்பாஸ் தான் பாருங்கள் அதிகமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய லார்ஸ் ப்ளஸ் வந்து ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ்னு சொல்லிட்டு அந்த 2 இடத்துலையும், அந்த குட்டி தீவுகளையும் அதிகமான தாக்குதலும், பாகிஸ்தானை ஒட்டி ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. எங்கே பாகிஸ்தானை ஒட்டியும் அமெரிக்கா வந்து ஈரானோட நிலைகளை தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அந்த பந்தர் அப்பாஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம நெருக்கடியாக பார்த்தோம்னா
இது நேற்று மட்டுமே நடத்தப்பட்ட தாக்குதல். கிட்டத்தட்ட 2, 4, 6 ரோடு தாக்கல் நடத்தியிருக்காங்க. முந்தா நேற்று ஒரு 6, இது நேற்று 6. கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தியிருக்காங்க. பந்தர் அப்பாஸ் நெருங்கி இல்லாமல் கொஞ்சம் பேக்கில் இருந்து அடிச்சிருக்காங்கன்றதும், குறிப்பாக அந்த கொஷம் ஐலாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 தீவுகள், லார்க் தீவையும் மற்றொரு தீவையும் வந்து கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம புகைப்படத்தோட சொல்லணும் அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு இமேஜஸ் பாருங்க. இது எல்லாமே இந்த எல்லா புகைப்படங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த புகைப்படங்களோட லொகேஷன்ஸ் அது எல்லாமே, அந்த லொகேஷன்ஸ் உறுதிப்படுத்திய தகவல்கள். பட் ஈரான் மாற்றுப்பாதையை உருவாக்கிட்டாங்கன்றது கூடுதல் தகவல். நேற்று அதிகமான இலக்குக்கு உள்ளாக்கப்பட்ட பகுதி ஒன்று குவைத், இன்னொன்று வந்து ஜோர்டன். அடிஷ்னலா இங்க சவுதி அரேபியாவுடைய 2 நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. இப்போதான் நம்ம இன்னைக்கு வரோம். இன்னைக்கு பெரும்பாலும் ஈரான் மீது மறுபடியும் கை வைத்த நிலைகள் அப்படின்னா, அமெரிக்கா மறுபடியும் அதே பந்தர் அப்பாஸ்ல இடைவிடாத தாக்குதல், அந்த கான்செப்டை நோக்கி தான் போறாங்கன்றதை நம்ம மறுபடியும் உறுதி பண்ணலாம். இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு ப்ரொசீஜரா பார்க்குற இன்றைய தாக்குதல், அதாவது சென்காம் நடத்திய தாக்குதல்ல அந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் ஒரு 8 நிலைகளை மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல். அதில் அந்த குஷம் தீவில் வந்து பந்தர் இல் லாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ், மேபி என்ன விதமான அட்டாக்குன்னு தெரியல, ஆனால் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. குவைத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தாக்குதல், அஸ்வாஸ் போறதுன்ற மிக முக்கிய பாதை இது. அந்த பாதை மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பதிவுகளும் சென்காம் வெளியிட்ட பதிவும் கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகுது. அப்புறம் குஷம் ஐலாண்டு பக்கத்தில் மேலே ஒரு தீவு ஒரு குறி வைத்து வந்து ஒரு தாக்குதல். அப்புறம் குவைத் பக்கத்தில் பெஹான்ற சொல்லிட்டு ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்காங்க. அப்புறம் வந்து குருக் அப்படின்ற ஒரு பகுதி, அதாவது குஷம் ஐலாண்டு பக்கத்தில். நான் ஒவ்வொரு வரைபடமாக நான் காட்டுறது எல்லாமே வந்து இன்னைக்கு அமெரிக்கா நடத்தியதில் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ், பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு அவங்க ஈரானுடைய ஸ்டேட் மீடியா வெளியிட்டதின் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் புகைப்படங்களை காட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஸ்ரிக் அப்படின்ற ஒரு குட்டி இடத்துல, அது ஒரு தீவு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக். இது எல்லாமே 8 நிலைகளும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற, மேபி B2 பாம்பர்ஸ் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல, இன்னைக்கு இன்டெப்தெல்லாம் உள்ளடிக்கல. பெரும்பாலும் எல்லை பகுதியில் குறி வைத்து தான் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றதை பார்க்க முடிகிறது. ஆனால் இல்லை குசஸ்தான் ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸில் ஈரானுடைய 92வது ஆர்ம்டு டிவிஷன் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் வந்த மாதிரியும் தெரியுது. அது உங்களுக்கு அடுத்த பதிவில் காட்டுறேன் நான். அந்த எக்ஸ்ப்ளோசிவை தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு 5.0 ரிக்டர் அளவுகோலில் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்ததுனாலயா இல்லை நார்மலாகவே இந்த தாக்குதலா, ஒருவேளை அமெரிக்காவுடைய B2 ஸ்டாஜிரஸ் பாம்பர்ஸ்னுடைய இம்பாக்டா? ஏன்னா அந்த குவைத் பக்கத்தில் நான் மற்றொரு வீடியோ பதிவு கூட காட்ட முடியுது. அது வந்து தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் வந்த பதிவுகளாக பார்க்கணும் நம்ம. மேபி இம்பாக்டா இல்லை வந்து ஈரான் ஏதாவது சோதனை செஞ்சாங்களா? இது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. விரைந்திருக்கிறாங்க. 5.0 ரிக்டர் அளவுகோல் அப்படின்னாவே இது அடிக்கடி ஷேக் ஆகுது அப்படின்னாவே கொஞ்சம் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குஷம் ஐலாண்ட் தொடர்ந்து பெரிய ஒரு தாக்குதல் இலக்காகப்படுகிறது. அந்த தாக்குதலும் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். பட் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் பகுதியில் ஒரு ஆயில் டேங்கர் 2 திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதனால வெடிச்சிருக்கு. வெடிச்ச உடனே நைட் ஃபுல்லாக வீடியோ பதிவாக பரவலாக இருந்தது. அதிகமாக அடிச்சிட்டாங்க, பெருசாக பற்றி எரியுதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 ஆயில் டேங்கர் வந்து பெருசாக எரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா ஈரான் வந்து இன்னொரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க. நார்மலாகவே ஈராக் வந்து இப்போ அவங்க இதற்கு முன்னாடி சீசன் 2 நடத்திய தாக்குதல்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வெஹிக்கிளை வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அங்கே சிரியானுடைய கடற்பகுதி இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டு கொண்டு போயிட்டு தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 95% ஷிப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றாங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த பதிவுமே நான் காட்ட விரும்புகிறேன். இந்த பதிவு எல்லாமே இப்போ வரைக்குமே, அதாவது 3.4 மில்லியன் பேரல் பர் டே, 95% ஆஃப் ஆயில் வந்து சிரியா வழியாக பாக்தாத் வழியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 2026 ஈராக் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்து சிரியா வந்து பன்யான் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த வழியாக கொண்டு போயிட்டு நேராக அங்கே சேர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 6,50,000 டன் ஒரு மாதத்துக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. 2 பாதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்க சிரியாவே. அது நீங்கள் வீடியோ பதிவே தெளிவாக உங்களுக்கு தெரியும்.
அதனால இன்னைக்கு என்ன பண்றாங்க, HKN எனர்ஜின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி சப்ளை அடிக்கிறாங்க ஈரான் வந்து தெளிவா க்ரூட் ஆயிலோட விலையை ஏற்றணுன்ற நோக்கில் ரொம்ப தெளிவாகிறாங்க. அமெரிக்கா வந்து பயப்படணும், அமெரிக்கா வீழ்ச்சி உற வைக்கணும் அப்படின்னா 2 கான்செப்ட்ல ஈரான் இருக்காங்க. ஒன்று, அரபு நாடுகளோட நிலைகள் அடித்தோம் அப்படின்னா அவங்க பதறி அமெரிக்க நிலைகளை வெளியேற்றுவாங்க, இல்லை அந்த போரை நிறுத்துறதுக்கான யுக்திகளை கையில் எடுப்பாங்க. 2வது என்ன அப்படின்னா, வழக்கமாக க்ரூட் ஆயிலோட விலை ஏறிச்சுனாவே அமெரிக்கா வந்து இறங்கி வந்துதான் ஆகணும், உலக நாடுகளோட ப்ரெஷர் அந்த போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை 2ஐயும் அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த போர் நின்றுட்டாவே கிட்டத்தட்ட ஈரானுக்கான வெற்றிகளாக பார்க்கலாம். ஏன்னா இது அவங்களோட எல்லா நாடுகளும் எடுக்கின்ற ஒரு முயற்சியாக கூட எடுக்கலாம். இது என்ன நிறுத்தணும், அப்போ ஈராக் மட்டும் எப்படி நீ அந்த வழியாக கொண்டு போகலாம், சிரியா வழியாக கொண்டு போயிடுவே நீ அப்படின்ட்டு ஈராக்கில் இன்னொரு விஷயத்த கூட பார்த்தா, ஃபர்ஸ்ட் டைம் ஈராக்கில் வந்து இந்த குர்தீஸ் குரூப் எல்லாம் ஒரு பெரிய அட்டாக் நடந்து கொஞ்சம் இன்டர்னல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க. அதை விட சிரியாவுக்குள்ளார அஸ்வாஸ்ன்ற பகுதியில் அவங்க துருக்கி பேக்டு ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு மனக்கசப்பு. திடீர்னு ஒரு நகரத்துக்குள்ள கன்னு தூக்கி பெரிய துப்பாக்கி சண்டையே, அவங்க ஏதாவது கிளர்ச்சி ஏற்பட்டாங்கன்னா மேபி இந்த பாதையை தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்காவை விட ஈரானும் ரொம்ப ஈக்குவலான உளவு தகவல்களையும் ப்ளஸ் வந்து ப்ராக்சி குரூப்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து வளர்த்தி தான் விட்டுருக்காங்க. அதனால இந்த குரூப்பை வைத்து இதை வந்து தடுப்பதற்கான அடுத்த முயற்சிகளை மேற்கொள்வாங்க. பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கான தடுக்க முடிகிறது, அடுத்த நகர்வுகளை நோக்கி எப்படி நகருதுன்னு தெரியல. யுஎஸ்என்காம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு நைட் வந்து நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்பதாக சொல்றாங்க. அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய தாக்குதலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தாலும் துருக்கி, பாகிஸ்தான், சவுதி எல்லாமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அவங்க ஏதாவது ப்ரெஷர் டேப்லெட்டை போட்டு ஓரமாக உட்காந்தாதான் உண்டு, இப்போதைக்கு இல்லை. அமெரிக்காவோ பார்த்து பின்வாங்கினா மட்டும்தான் இந்த போர் முடிவுக்கு வரும். ஈரான் தனது நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறாங்க, எதிரிகளை அடித்தே ஆக வேண்டும் என்ற முடிவிலும் இருக்கிறார்கள். அமெரிக்காவும் அடித்து நொறுக்க வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார்களா, பின்வாங்குகிறார்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஈரான் 10 அடி அடித்தாங்கன்னா அவங்க வந்து 50 அடி 100 அடி அடிக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஆனால் கான்செப்டாக ஒரே இடம் தான், குவைத்து, அமெரிக்க நிலைகள் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் பறந்து விரிந்து அடிக்கிறாங்க, இவங்க ஈரானை மட்டும் அடிக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல். சரி, இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் இன்னைக்கு கியூ முழுவதும் இன்னைக்கு காலையில் ரஷ்யா வந்து 40 இஸ்காண்டர் மிசைல்ஸ் M-Zikran S-400 மூலயமா மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. தனது கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறது ரஷ்யாவுடைய வேர் ஹவுஸ் அடித்தது தான் ரஷ்யாவுக்கு பிடிக்கல. நேற்று மாஸ்கோ முழுவதும் ஒரு கரும் புகை, கிட்டத்தட்ட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 2 மீட்டர் மாடியிலிருந்து கையை தொடுற அளவுக்கு இருக்குது. அது வந்து சப்போஸ் மழையாக பொழிஞ்சதுன்னா அதே பெரிய அஃபெக்ட் ஆகும். அது இல்லாமல் மாஸ்கோ பார்த்தீங்கன்னா ஜூலை 11 ஜூலை 18 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 1900 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க. எத்தனை ட்ரோன்? 1900 ட்ரோன். இது வந்து உக்ரைன் வரலாற்று சாதனை. இது இவ்வளோ ட்ரோன் மாஸ்கோவுக்கு மட்டுமே. அப்போ சுற்றியை நினைச்சு பாருங்க, 1892 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்றாங்க. மீது 8 ட்ரோன் தான் பெரிய இம்பாக்ட்ன்றாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, பெருசாக இம்பாக்ட் நிறைய இருக்கு. இன்னும் நிறைய ட்ரோன் அது பாட்டு வந்து ஃப்ரீயாக பறந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. அதனால இப்போ நான் அடுத்து உங்களுக்கு ரவிக்குமார் RK சேனல்ல உக்ரைன் எந்த அளவுக்கு பற்றி அதே பதிலுக்கு இவங்களும் வேர் ஹவுஸ் வந்து கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இவங்க பதிலுக்கு உடனே கிரிமியா பகுதி மீது அதிகமான தாக்குதல். இப்ப ட்ரோனுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை உக்ரைன் அதிகப்படுத்தியதிலிருந்து ரஷ்யாவுக்கு செம்ம சொப்பனமாக அமைந்து விட்டது. தொடர்ந்து இன்னைக்கு காலையில கூட மற்றொரு எண்ணெய் கிடங்குகளை அடித்திருக்காங்க. இதையெல்லாம் எப்படி முறியடிக்க போறாங்க? தொடர்ந்து ரஷ்யா நேட்டோ நாடுகளிலிருந்து சண்டையிட்டு கொண்டிருக்கிறது என்பதும் உண்மைதான். இது ரஷ்யா உக்ரைன் வீரர்கள்லாம் அவ்வளோ கிடையவே கிடையாது, முழுக்க முழுக்க நேட்டோ வீரர்கள் என்பதும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. அதே போல் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை சொல்லிடுறேன் நான். நேற்று ஸ்கை ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸுக்கு இணையாக வளரப்போகுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சி வரும். ஏன்னா இஸ்ரோவில் வேலை செஞ்ச 2 இளைஞர்கள் 2018 அவங்க வெளியே வந்து ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கி ஸ்கை ரூட் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமாக சரியான முறையில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்று மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். கிட்டத்தட்ட நம்ம 4வது கண்டிஷன் இருக்கோம், தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டையும் அனுப்பியிருக்கிறோம். இனி இது என்ன வரும் அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸாக வந்து நிறைய நாடுகள் வரும். இஸ்ரோ வந்து பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலையில் இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கலாம். சமீப காலமாக அந்த DRDOவும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியாருக்கான ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. லைக் அமெரிக்கா எப்படி
எல்லா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபுல்லாகவே வந்து ஆயுதங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு பங்கு பெறுகிறது என்பதும் அதே போல் இங்கே தனியார் நிறுவனம். ஆனால் இது எல்லாமே அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னா அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு வெளியுறவு கொள்கை இருக்கும். ஒரு சில நாடு எதிரியாக இருக்கும், ஒரு சில நாடு நட்புகளாக இருக்கும். திடீர்னு பாகிஸ்தானுக்கு வித்துற முடியுமா, திடீர்னு மற்ற நாடுகளுக்கு வித்துற முடியுமானா முடியவே முடியாது. உற்பத்தி பண்ணலாம், எவ்வளோ நாளும் பண்ணலாம். அரசாங்கத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு ஸ்க்ரூ கூட விற்க முடியாத அளவுக்கான இது. அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்து இந்தியா வந்து அணுகலாம், அவங்களும் சேட்டலைட் அனுப்பலாம். இது வந்து இஸ்ரோவுக்கு போக மீறி இருக்கிறத மத்திய அனுப்புவாங்க. ஏன்னா இஸ்ரோவால் பர்டன் அதிகமாகுது, நிறைய நாடுகள் வந்து தொடர்ந்து கேட்டு இருக்கிறனால இது பெரிய ஒரு வளர்ச்சி பெறும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.